நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் பொய்யழகன். இந்த படத்தினுடைய கதாநாயகன், இயக்குனர், சைடு ஆக்டர், மெயின் ஆக்டர் எல்லாமே ஒரே ஆள் தான். அதுதான் அண்ணன் சைபன். இந்த படம் முழுக்க இவர் மட்டுமே காட்சி பெற்றிருக்கிறாரு. இந்த படம் முழுக்க ஆக்ஷன், த்ரில்லர், பேய் மற்றும் எல்லாமே காட்சி அமைஞ்சிருக்கு. ஆனால் எதுவுமே காட்சிகளாக இல்லை, அவருடைய வார்த்தைகளில். இந்த படத்தில் சண்டை காட்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அமைய வேண்டியது, ஆனால் தவிர்க்கப்பட்டிருக்கு. புரியல. கதாநாயகனை ஒருத்தர் இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு பாக்ஸிங் பண்ணலாம் வா என்று கூப்பிடுறார். அந்த சண்டை காட்சி பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த போது அவர் காந்தி மாதிரி சமாதானமும் படுத்தலை, பகத்சிங் மாதிரி போய் சண்டையும் போடலை. அங்கிருந்து அவர் மான்கராத்தே மாதிரி தப்பிச்சு ஓடக்கூடிய காட்சிகள் திரையரங்குகளில் காமெடியாகவும் விசில் பறந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் பல சைட் ரோல்கள் இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்களையே கதாநாயகன் ஈவ இறக்கமே இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காட்சிகள் நல்லாவே அமைஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் பிரிஞ்சு போன எல்லாரையுமே மீண்டும் கட்சிக்குள்ளே சேர்க்குறாரு. ஒரு இடத்துல கதாநாயகன் உடஞ்சு போகிறாரு. கூடவே இருக்கிற மாளியம்மா அப்படின்ற தங்கச்சி கேரக்டர் திடீர்னு பிரிஞ்சு போகும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் இடிஞ்சு போய் விழுகுது. ஆனால் அண்ணனுக்கு மட்டும் அது சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா அது அவருடைய சந்தோஷம் இல்லை, அண்ணியோட சந்தோஷம். இந்த படம் 0 பட்ஜெட்னு சொன்னாலும் நம்பும்படியாக இல்லை. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க க்ரௌட் ஃபண்டால் இயக்கப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருந்து எல்லாரும் ஏராளமான பேர் 1000 ரூபாவை கொடுத்து இந்த படத்தை பிரம்மாண்டமாக இயக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய வில்லன் ரொம்பவே ட்விஸ்ட்டு தராரு. யார் வில்லன், கடைசியாக தான் வருவாரா இல்லை எகுத்த வீட்டுக்குள்ளே இருந்தே பிரச்சனை பண்ணுவாரா அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அண்ணனுடைய வலது பக்கமாக இருக்கிற சேட்டை தான் படத்தினுடைய மெயின் வில்லனாக காட்சி அமைச்சிருக்கிறது. பெரும் த்ரில்லர் காட்சியாகவே அமைஞ்சிருக்கு. சேட்டை தான் கூட இருந்து எல்லா ரகசியங்களையும் வெளியிட்டு அண்ணனுக்கு பெரும் தலைவலியை கொடுத்து படத்தினுடைய கிளைமேக்ஸில் தன்னுடைய குடும்பத்தையே கைப்பற்றுறாரு சேட்டை. இதுதான் படத்தில் மிகப்பெரிய ட்விஸ்டாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். முதல் காட்சியில் அண்ணன் கருப்பு சட்டையோடு வந்து மிகப்பெரிய புரட்சியாளர் மாதிரி பேசினாலும் ஒரு இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் ரீஹேபிடேஷன் சென்டருக்கு போயிட்டு வந்த மாதிரி கலராக சட்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. மொத்தத்தில் இந்த படம் பொய்யழகன், பொய்க்கே பேர் போன பொய்யழகன்.